உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அருள் மாமா கூட படத்துக்கு போறேன்டா. ப்ளீஸ்டா. மாமா வந்து எத்தனை நாள் ஆச்சு. நான் இன்னும் என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லல. நான் அவரை படத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன்டா. நான் நினைச்ச மாதிரியே உன் மாமா வந்தோடனே என்ன கழட்டி விட்ட பாத்தியா? நேத்து வரைக்கும் இந்த சரவணன் தான் உனக்கு எல்லாமே. இப்ப பாத்தியா என்ன கழட்டி விட்டுட்ட. சரி போ, நீ போற காரியம் எல்லாம் சொதப்பிடும். தெய்வ குழந்தை சாபோலாம் விடாதடா. அருள் மாமா கிட்ட என் காதல சொல்ல போறேன்டா. என்ன வாழ்த்தி அனுப்புடா என் தங்கம்ல. நீ படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஐஸ் வாங்கிட்டு வரியா? ஐஸ் டப்பாவே வாங்கிட்டு வரேன். நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லி அனுப்புடா. அப்போ சரி, அருள் மாமா தான் உன் புருஷன். போதுமா? போ. ஐயோ என் செல்லம் தங்க குட்டி. அக்கா வரேன். நான் போயிட்டு வரேன். அவனை சமாளிச்சாச்சு. அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அம்மா கிட்ட உண்மையை சொல்ல முடியாதே. என்ன பண்ணலாம்? அருள் மாமா கூட படத்துக்கு போறேன்னு சொன்னா அது பிரச்சனை ஆயிடும். அதனால ஒரு சின்ன பொய் சொல்லி வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். நான் பொய் சொல்ல போறேன். கடவுளே என்னை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு. என்னடி இப்பதான் பெரியம்மா வீட்ல இருந்து வரியா? நல்ல வேலை, உங்க அப்பா இன்னும் வராதனால தப்பிச்ச. அங்கிருந்து நான் எப்பயும் வந்துட்டேமா. அப்படியா? ஆமா, மறுபடியும் எங்கேயோ கிளம்பி இருக்கமா தெரியுது. வெளியில எங்கேயாச்சும் போறியா? ஆமாமா. அம்மா, ஆ? நம்ம பக்கத்து வீட்டு ராஜலட்சுமி இல்ல? யாரு? சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா தானே வளர்ந்தோம். ஆமா, டவுன்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே அவதானே. அவளுக்கு என்ன? அவளுக்கு குழந்தை பிறந்ததுல 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷமா? ஏய், பிறந்து ஒரு 6 மாசம் தானே இருக்கும். நீ என்ன 1 வருஷம்னு சொல்ற? 1 வருஷம் ஆயிடுச்சுமா. அந்த குழந்தைக்கு பிறந்த நாளாமா. நான் வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாமா. அங்க போயிட்டு வரலாம் தான் கிளம்பி இருக்கேன். அதெல்லாம் சரி தாண்டி. நீ அங்க எப்படி போவ? யாரு கூட போவ? ஆமா, ஊர்ல யாரெல்லாம் போறாங்க? என்ன தவிர அவ ஊர்ல யார்கிட்டயும் சொல்லலையாமா. அவ உயிர் தோழி நான் தானம்மா. நான் மட்டும் வரணும்னு அவ ஆசைப்படுறா. எப்படியாச்சும் நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏய், அது எப்படி உன்னை தனியா அனுப்புறது? உங்க அப்பா வேற சாயங்காலம் வந்தாலும் வந்துருவார் போலயே. நான் வேணா உனக்கு துணையா வரேன். எத்தனை மணிக்கு விசேஷம்? அம்மா, உன்னால எப்படிமா வர முடியும்? வீட்டுல தாட்சாயணி அக்கா மாசமா இருக்கு. அத தனியா விட்டுட்டு வருவியா? நீ அக்காவை பாத்துக்கோ, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். ஏய், அப்படிலாம் பொட்ட புள்ளைய தனியா அனுப்ப முடியாதுடி. வளர்த்த ஆத்தா சரியில்லைன்னு என்ன தாண்டி தப்பா பேசுவாங்க. அப்புறம் உங்க அப்பன் வந்து என் கழுத்து துண்டா வெட்டி எடுத்து கொண்டு போய் நடு ரோட்ல போட்டு வந்துருவாருடி. அப்படிலாம் உன்னை தனியா அனுப்ப முடியாது. துணைக்கு யார் அனுப்புறது? உன் மாமனை கூட்டிட்டு போ. அவன் தான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போட்டு வருவேன். நான் மாமனை கூட்டிட்டு போக போய் சொன்னா நீ அவரே கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க. ஐயோ, என் அம்மானா அம்மாதான். சரிம்மா, நான் அவரோட போயிட்டு வரேன். ஏய் இருடி, நான் போன் பண்ணி அவனை வர சொல்றேன். உள்ளவா கரிகாலா? இல்ல, உள்ள வரதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் வானதியை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு மில்லுக்கு வேற போகணும். அங்க நிறைய வேலை இருக்கத்த. ஏய் ஆத்தா, அருள் மாமா கூப்பிடுவேன்னு பார்த்தா கரிகால மாமா கூப்பிட்டிருக்கியே. என் ஆசையில இப்படி மண்ணு வாரி போட்டியே. வானதி வா போலாம். அம்மா, என்னம்மா நீ கரிகால மாமா போய் கூப்பிட்டிருக்க? அவருக்கு மில்லுல எம்புட்டு வேலை இருக்கும். மாமா நீ போ. மாமா நீ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். ஏய் பைத்தியமாடி நீ. அவன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுப்புட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கான். நீ என்னடானா அவனை போன்னு சொல்ற? போய் மாமா கூட போய் பாத்துட்டு சீக்கிரமா வா. இந்த அம்மா வேற எப்படி சமாளிக்கிறது?
இல்லம்மா நான் போல. அவளுக்கு எனக்கும் சின்ன வயசுல சண்டை ஆயிடுச்சு. நான் மறந்து போய் முட்டாள்தனமா கிளம்பிட்டேன். எல்லாமே எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. சண்டைக்காரி வீட்டு விசேஷத்துக்கு நான் எதுக்கு போகணும்? ஏய், அவளே அதெல்லாம் மறந்துட்டு தானே கூப்பிட்டுருக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டு வண்டியில ஏறு போவோம். அவ மறந்துருக்கலாம் மாமா, ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சுல, நான் போகல. இங்க பாரு, நான் போனதுக்கு அப்புறம் வா மாமா போலான்னு கேட்ட, அப்புறம் நான் வரமாட்டேன். அதானே எனக்கு வேணும். ஏய், மாமன் தான் சொல்றான்ல, போடி போய் வண்டியில ஏறு. ஊர்ல இருக்க யாரையுமே கூப்பிடாம உன்னை ஒருத்திய மட்டும் கூப்பிட்டுருக்கானா, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. நீ அங்க போனாதான் விழாவே ஆரம்பிக்கணும்னு சொன்னேல. போ போய் வண்டியில ஏறு போ. அடியே, கொஞ்சம் நெஞ்ச பொய்யா சொன்ன, எல்லாம் உனக்கு வேணும். என்ன வானதி, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? வா போலாம். ஏய் போடி போய் வண்டியில ஏறு. போடி, என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? போ. வா வந்து ஏறு. ஏய் என்னாச்சு? ஏய் பாத்து. என்னாச்சுடி? என்ன? இல்லம்மா நான் போகல, என் கால் வர தடுக்குது. அங்க போனா எனக்கு ஏதோ கெட்டது நடக்கும் போல தோணுது. நான் போகாம இருக்கிறதா நல்லது. ஐயோ, அதெல்லாம் மூட நம்பிக்கைடி. நம்ம காலை பார்த்து வச்சு நடந்தா அது ஏன் தடுக்க போகுது? நானே இதெல்லாம் நம்புறது இல்ல. ஆனா நீ கிளவி மாதிரி தொண பேசிக்கிட்டே இருக்க. போடி. உன்னை தாண்டி போ, போய் வண்டியில ஏறு. விசேஷத்துக்கு போகணும்ல, போடி. சொன்ன கேளுமா. ஏறிடி. கரிகாலா, நீ கிளம்பு கரிகாலா. இவ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே கிடப்பா. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி இவரை கூட்டிட்டு போறது? இன்னைக்கு நான் செத்தேன், அவ்வளவுதான். வானதி, கீழே இறங்கு. அப்புறம் உன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நேரம் ஆக்கிட போற. எனக்கு வேற மில்லுல நிறைய வேலை இருக்கு. சரியா? சீக்கிரம் இறங்கு. அதே என்ன, இங்க நிஜமாவே ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நடக்குதே. ஏய், என்ன யோசிக்கிற? இறங்கு, வா போலாம். உஷுஷு, இது வர இறங்கி இறங்குன்னுட்டு இருக்கு. இறங்குனா மாமன் கிட்ட மாட்டிக்குவோம். உள்ள போலான்னு பார்த்தா இது யார் வீட்டு ஃபங்க்ஷன்னே தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.